வணக்கம். நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா. தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மூலிகை கார்போக அரிசி. இந்த கார்போக அரிசியினுடைய தாவரவியல் பெயர் சொரிலியா காலிஃபோலியா, குடும்பம் ஃபேபேசி. இதனுடைய பிறப்பிடம் பார்த்தா சவுத் ஏஷியா. இந்த கார்போக அரிசி அப்படிங்கிற மூலிகையில் சொரோசிஸ், ஐசோசோரோலின் அப்படிங்கிற 2 விதமான வேதிப்பொருட்கள் அதிக அளவு காணப்படுது. இது ஒரு செடி வகையை சார்ந்த மூலிகை. இந்த மூலிகையினுடைய இலை, பழம், விதை, வேர் மருத்துவ குணமுடையது. ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா சைனாவிலையும் இந்தியாவிலையும் இதனுடைய எண்ணெயை உடலோட வெளிபாகத்தில் சேர்த்து தோல் வியாதிகளிலிருந்து விடுதலை அடைய குளிக்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு வந்தாங்க. உடலுக்கு புத்துணர்ச்சியை ஊட்டக்கூடிய எண்ணெயா இது இருந்திருக்கு. இதனுடைய வேர் பல் வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. இதன் இலை அமீபாவில் ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல், அமீபியாசிஸ் அப்படிம்பாங்க, அந்த வயிற்றுப்போக்கை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கார்போக அரிசிக்கு இருக்கு. இது மட்டுமல்ல, இது புண்களை ஆற்றக்கூடிய தன்மையுடையது. இதனுடைய பழம் வாந்தி, மூலம், இரத்த சோகை, சுவாச சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதனுடைய பழத்துக்கு இருக்கு. முடி வளர்ச்சியை அதிக அளவு ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த எண்ணெய்க்கு இருக்கு. வயிற்று வலி, முதுகு வலி, கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய அரிய வகை மூலிகை தான் இந்த கார்போக அரிசி. தாது விருத்தி செய்து உடலை நல்ல வலிமையாக வைக்கிறதுக்கும் இந்த மூலிகை பயன்படுது. இதனோட விதையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய் இதயம், யானைக்கால் வியாதியை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. இரத்த ஓட்டத்தை சீராக்கி வெண்குட்டம், எய்ட்ஸுக்கும் நல்ல மருந்தாக பயன்படுது. இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய 2 வேதிப்பொருட்கள் சொரோலின், ஐசோசோரோலின் அப்படிங்கிறது தான் எய்ட்ஸுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இன்றும் பயன்பட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.